அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. எட்டாம் வகுப்பு வாசிப்பு பகுதி இயல் 1 கவிதை பேழை. தமிழ் மொழி வாழ்த்து. நுழையும் முன், மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்கத் தமிழ்மொழி ஓங்கத் துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார். சொல்லும் பொருளும். நிரந்தரம் காலம் முழுமையும். வைப்பு நிலப்பகுதி. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி வளமிக்க மொழி. இசை புகழ். தொல்லை பழமை துன்பம். பாடலின் பொருள். தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கித் தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க. தமிழ்மொழி வாழ்க. என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. நூல்வெளி. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூகச் சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலைப் போராட்ட வீரர் எனப் பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களில் எழுதி விடுதலைப் போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர். சிந்துக்குத் தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. எதுகை.
வாழ்க ஏழ்கடல் சூழ்கலி வாழ்க ஆகிய சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதை எதுகைத் தொடை என்பர். மோனை வாழ்க வாழிய வானம் வன்மொழி எங்கள் என்றென்றும் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவதை மோனைத் தொடை என்பர். இயைபு வாழியவே வையகமே தமிழ்நாடே தமிழ்மொழியே என அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்துள்ளன. இவ்வாறு சொற்கள் ஒத்த ஓசையிலோ ஒரே எழுத்திலோ முடிவதை இயைபுத் தொடை என்பர்.